வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் பிரபல்யமாயிட்டோம் அப்படின்னம்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனோபாவம் வந்துடணும். அது நிறைய பேர்த்துக்கு இல்லை, ஆனால் சில பேருக்கு இருக்கு. ரஜினிகாந்த், மற்றபடி அமித்ஷாப் பச்சன், அப்புறம் தெலுங்குல கூட 2-3 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் கிரிக்கெட் வீரர்கள் சச்சின்லாம் குறிப்பிட்ட ஒரு மது சம்பந்தப்பட்ட விளம்பரத்தை நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வீராப்பாவே சொல்லி வச்சுட்டார். அந்த அளவுக்கு மிக பிரபல்யமான அவருடைய வாக்கு. அவர் பிரபல்யம் அப்புறம்தான் அவர் செய்த அந்த சமூக சேவை இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலே இன்றும் பாராட்டக்கூடிய விஷயம். சச்சின் டெண்டுல்கர் என்னைக்கும் பாராட்டுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. கமல்ஹாசன்லாம் கூட அந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்தது, நடிக்கலை. வேண்டாம், என்னை பார்த்து பிறர் ஒரு குடிகாரனாக ஒரு சமூகத்தில் கேடுகட்ட நபராக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இதற்கு விதி விலக்காகவும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக ஹிந்தி நடிகர் ஷாருக் கான். அவருடைய ஒரு தொழில் சினிமாவில் நடிப்பது. அப்புறம் பிறகு தயாரிப்பில் இறங்கினார். இறங்கினவர் நல்ல காசு, அருமையான காசு. அப்புறம் என்ன பண்ண, IPL கிரிக்கெட்டில் இறங்கிட்டார். அதுலேயும் நல்ல காசு. இந்த மூன்றுமே ஒரு சமூக போக்குள்ள ஒரு தொழில்கள். IPL கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு லைக்கிய ஒரு சூதாட்டமாக இருந்தாலுமே கூட வெளிப்பார்வைக்கு அது அந்த அளவுக்கு தெரியாது. பிறரை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆகிவிட முடியாது. சினிமா அப்படி இல்லை. நல்ல கதை இருந்தால் நம்மளால் போய் பார்ப்பார், இல்லாட்டி இல்லை. சினிமா தயாரிப்பு அப்படி கிடையாது. 2 படம் ஓடும், 3ஆவது படத்தில் விழுந்துக்குச்சுன்னா அவ்வளோதான், டவுசர் கிழிஞ்சு போயிடும். தயாரிப்புங்கிறது அதான். இந்த மாதிரி பலவிதமான ஒரு விஷயங்கள். ஆனால் இதையெல்லாம் விட இன்னைக்கு மது தயாரிப்பில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு ஹிந்தி நடிகர், பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் இருக்கார் அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். குட்கா விளம்பரத்தில் கூட நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனார். மக்கள் மிக பயங்கரமாக எதிர்த்தாங்க. குட்கா விளம்பரத்தில் நடிக்காதீங்க அப்படின்னு. அதை கேட்கல ஷாருக் கான். ஏன்னா சமூக அந்த நல்லிணக்கம், சமூக பற்று இருக்கணும் இல்லையா? சும்மா காசு சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிறது தான் ஷாருக் கான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஆடுகளுக்கு தான் மக்கள் நல்ல பேரை கொடுக்குறாங்க. ஒரு தன்மையான ஆடுகளுக்கு, மற்றபடி ரொம்ப நல்ல மனிதர்களுக்கு, சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு, அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு சினிமாக்காரர்களாக மக்கள் அங்கீகாரம் தருவதே இல்லை. ஆமாம், குட்கா விளம்பரத்தில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குட்காவை முதல்ல தடை பண்ணுங்க. ஆமாம், என் தொழிலை நீங்கள் தடை பண்ணாதீங்க, என்கிட்ட யார்கிட்ட குறுக்கிடாதீங்க. நான் நடிக்க தான் செய்வேன், என்னுடைய தொழில் நடிப்பு, அவ்வளோதான். வேண்டுமென குட்கா தயாரிக்கிறது நீங்கள் கட்டு பண்ணுங்க. எப்படி பாருங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வாதம் இருக்கிறதா? அவர் நடிச்சிட்டார், குட்கா விளம்பரத்தில் நடிக்கிறார். அந்த மாதிரிலாம் மிக கேடுகட்ட கேவலமான ஒரு விஷயத்தில் இன்னைக்கு ஷாருக் கான் சமூக பொறுப்பற்ற நிலையில் நடந்து கொள்கிறார் என்பது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். அதையெல்லாம் விட அவர் தயாரிக்கக்கூடிய டியோவோல் அப்படிங்கிற மது, ஒரு 3 வகையான மதுவை தயார் பண்ணுறாங்க. எல்லாமே காஸ்ட்லி. நம்ம விஸ்கி எடுத்துட்டா 6500, ஓட்காவை எடுத்துட்டா 5000 சில்லறை ரூபாய், ஏகப்பட்ட காஸ்ட்லியானது. இதெல்லாம் விட ஒரு சர்வதேச மது போட்டி ஒன்று நடந்தது. அதாவது ஜெர்மன் பெர்லின் நகரில். அதில் ஷோகேஸில் அடுக்கி வச்ச மாதிரி டிசைனை அடுக்கி வச்சு எல்லாரும் அடுக்கி வைப்பாங்க இல்லையா? எத்தனையோ மது பான வகைகள்லாம் இருக்கிறாங்க, கம்பெனிகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் அடுக்கி வச்சாங்க. இவர் ஷாருக் கானும் தன்னுடைய கம்பெனியை டியோவோல் அப்படிங்கிற அந்த கம்பெனி எத்தனை ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அத்தனையும், குறிப்பாக 3 தான் பண்ணுறாரு, அத்தனையும் அடுக்கி வச்சக்கூடிய சமயத்தில் சர்வதேச அளவுக்கு மிக உயர்ந்த புள்ளியான
95% புள்ளியை பெற்று ஃபர்ஸ்ட் இடத்துல நின்றுச்சு. அதுங்க ஜெர்மன் பெர்லின் நகரத்து சர்வதேச மது போட்டி நடந்தப்போ பார்வைக்கு வைக்கக்கூடிய சமயத்தில் 95களை பெற்று தங்க பதக்கத்தையும் வென்றதாம். பாருங்க, மதுவுக்கு எப்படியெல்லாம் ஒரு அங்கீகாரம் பாருங்க. இதெல்லாம் கேவலமான ஒரு அங்கீகாரம். ஜெர்மன் நாட்டில் நடக்குது, ரைட்டோடு. நீ இந்தியாவில் பிறந்து அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் அப்படின்னா அப்புறம் இந்திய மக்களுக்கு நீ என்ன செய்கிற அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி அமெரிக்கா நியூயார்க்கில் அதே மாதிரி சர்வதேச மது போட்டி நடந்தது. அதில் சிறந்த ஒரு பொருளாக அவருடைய ஸ்காட் விஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது. சில விருதுகளை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எப்படிலாம் ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடு பாருங்கள். இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள்கிட்ட நல்ல பேர் இருந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு இதான் சாக்குன்னு சொல்லிப்பட்டு எல்லா வகையிலும் பணம் சம்பாதிப்பது குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நடிகர் ஷாருக் கான் அப்படிங்கிறது ரொம்ப ஆமாம் கேவலமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது நம்ம சினிமாவில் நம்ம மக்கள் நம்மளை தூக்கி விட்டுட்டாங்க, பிரபலியம் பண்ணிட்டாங்க. அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்து இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் குறிப்பாக ஷாருக் கானுக்கு இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். மற்ற எத்தனையோ நடிகர், ஏன் அமிதாப் பச்சனும் நடிக்கிறாரு, மற்றபடி எத்தனையோ சின்ன நடிகராக நடிக்கிறாங்க, மற்ற எத்தனை நடிகராக நடிக்கிறாங்க. அதுக்காக அவர்கள் தவறான விளம்பரத்தை நடித்ததாக எந்த ஒரு தகவலும் கிடையாது. சில பேர் இருக்கிறாங்க, காசுக்காக பண்ணக்கூடிய நடிகளும் இருக்கிறாங்க, நடிகையும் இருக்கிறாங்க. ஏன் நடிகைகளை எத்தனை பேர் பாலியல் தொழிலெலாம் பண்ணுறாங்க. ஸ்பா அப்படிங்கிற பேரில் பாலியல் தொழில் பல நடிகர்கள், சின்னத்தன் நடிகர்கள், பெரிய நடிகர்லாம் அவர்களே புரோக்கராக இருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அப்பப்போ பிடிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. போலீஸார் அவங்கள கைது செய்து அரைச்சிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் விட இந்த ஷாருக் கானை எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஆரியன் கான் சம்மந்தப்பட்ட ஒரு போதை வழக்கில் கைது செய்யப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அவர் சோகமாகி அழுகாத நாட்களே இல்லை, அந்த அளவுக்கு இருந்து அப்புறம் ஒரு வகையில் அது ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி கேஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆமாம், இருந்தாலுமே கூட அப்படிப்பட்ட விஷயம்லாம் நடந்துமே கூட இன்னும் மனம் திருந்தாத ஷாருக் கானை நாம் எவ்வாறு பாராட்ட முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக கேவலமான ஒரு விஷயம். பையன் வகையில் அந்த அளவுக்கு போதைங்கிற கான்செப்ட் பையனையே பாதிச்சிருச்சு, எதிர்காலத்தையே பாதிருச்சு. இருந்தாலும் அந்த போதையை விட்டு விலக வேண்டும் அல்லவா? குட்கா விளம்பரத்தையே குட்காவை முதல்ல தடை செய்யுங்க அப்படிங்கிறவர். அப்புறம் மது விளம்பர கான்செப்ட் வரக்கூடிய மதுவை தடை செய்யுங்க, விஸ்கியை தடை செய்யுங்க, பிராந்தியை தடை செய்யுங்க, மற்றபடி பீரை தடை செய்யுங்க, நான் நடிக்காமல் இருக்கேன் அப்படிதான் சொல்லுவார். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம்னா இருக்க வேண்டிய பிரபல்யங்களை, அது அரசியல் ஆகட்டும், மற்றபடி சமூக ஆர்வலராகட்டும், மற்றபடி சினிமாவாகட்டும், எதாவது வரட்டுமே, மக்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டில் அவர் பிரபல்யம் ஆன பின்னாடி மக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்யணும். ஆமாம், அதில் கட்டாயமாக ஷாருக் கான் தன் கடமையிலிருந்து தவறிவிட்டார் என்பதுதான் பகிரங்கமான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், இனி வரும் காலங்களிலாவது இந்த மாதிரி குட்கா விளம்பரத்தில் நடிப்பது, மிக கேவலமான மது வகைகளை தயாரிப்பது, அப்புறம் தேவலமான தேவையற்ற முறையில் சில விளம்பரம் நடிப்பதெல்லாம் தவிர்த்து விடக்கூடிய சமயத்தில் உண்மையிலே அவருடைய புகழ் இன்னும் ஓங்கும். பணம்லாம் சம்பாதிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன இருக்குது? கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு, பல்லாயிரம் கூட சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க. இனிமேல் வரும் காலங்களில் பெயர் எடுங்க. எத்தனையோ படங்கள் நடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல்நலம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை மிகவும் இறைவன் கொடுத்த வரம் தான். அந்த இறைவன் கொடுத்த வரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். குறிப்பாக மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்து. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.